Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Meet and doll அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அளந்து செலவு பண்றது. இதுதான். இப்போ இதை மீட்டு தனியா சொல்லலாம். மீட்டுன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா பார்த்து பார்த்து மெஷர்டா செலவு பண்றது. டோல்ங்கிறது அதோட கொஞ்சம் பரவாயில்லை அப்படிதான். இப்போ பொதுவா மீட் அண்ட் டோல் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம், கொடுக்கறது. இதுதான். இந்த மாதிரியும் இதனை பொருள் கொள்ளலாம். The phrase mate and dole is often used together, signifying the act of giving or distributing something, often with the nuance of a measured or controlled amount. ரேஷன்னு சொல்றாங்கல்ல, ரேஷன் கடையில் ரேஷன் அளவாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத மீட் அண்ட் டோல் அப்படின்னு சொல்லலாம். The manager meted out price to the hard working team. மேனேஜர் என்ன பண்றாரு, ஹார்ட் ஒர்க்கிங் டீமுக்கு கொஞ்சம் பாராட்டுதலை தெரிவிக்கிறாரு. கேவ் அவுட் பிரைஸ், அதாவது பாராட்டுதலை தெரிவித்தார் அப்படின்னு அர்த்தம். The government doles out unemployment benefits to those who are eligible. அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை இல்லா அந்த பகுதியை அவங்களுக்கு வேலை கொடுத்து நிரப்புது. The teacher meted out homework assignments to the students. டீச்சர் ஹோம்ஒர்க்கை வீட்டு பாடத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தார். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும். அப்படியே அளவு இல்லாமல் அள்ளி கொடுக்குறது. இந்த மாதிரி அளவோட மெஷர்டாக ரேஷனாக கொடுக்கறத டோல் அண்ட் மேட் அண்ட் டோல் என்று சொல்லுவார்கள்.